guys, welcome to Mol's Kitchen. இன்றைக்கி நம்ம சேனலில் ரசம் எப்படி சிம்பிளாக செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் 3 தக்காளி எடுத்திருக்கேன், புளி ஒரு லெமன் சைஸ் எடுத்திருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ புளிப்பு தேவையோ நீங்கள் அந்த அளவுக்கு எடுத்துக்கலாம். பூண்டு 8 பல் எடுத்திருக்கேன், சீரகம் 1 ஸ்பூன் எடுத்திருக்கேன், மிளகு 1 ஸ்பூன் எடுத்திருக்கேன், கொத்தமல்லி தேவையான அளவு எடுத்திருக்கேன். இப்போ தாளிக்கிறதுக்காக கடுகு 1 ஸ்பூன் எடுத்திருக்கேன், வரமிளகா 3 எடுத்திருக்கேன், பெருங்காயம் 1 பிஞ்ச், கருவேப்பிலை தேவையான அளவு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க மிளகு, சீரகம், பூண்டு 3ஐயும் மிக்சர் கிரைண்டரில் போட்டு நல்லா ஆட்டி எடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி ஆட்டி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு பாத்திரத்தில் நீங்கள் தேவையான அளவு தண்ணி எடுத்து நம்ம எடுத்து வச்சுருக்க புளியை இதில் ஊற வச்சு எடுத்துக்கலாம். இப்போ இதில் நான் தக்காளி சேர்த்துருக்கேன். இப்போ தேவையான அளவு கொத்தமல்லி சேர்த்து நம்ம பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கிற மிளகு, சீரகம் எல்லாத்தையும் இதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. தக்காளியை இதில் கையிலேயே வச்சு நல்லா மசிச்சு விடுங்க. அது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நீங்கள் இப்படி கையிலே செய்கிறனால நல்லா நீங்கள் கையிலே மசிச்சு விடுங்க. இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ இதில் நான் தாளித்து கொட்டி இதை நல்லா நுரக்கட்டினோன்னே இறக்க போகிறேன். இப்போ ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் சேர்த்து கடுகு, கருவேப்பிலை, வரமிளகா 3ஐயும் போட்டு நல்லா பொரிஞ்சோனையும் நீங்கள் ரசத்தில் ஊற்றி எடுத்துக்கோங்க. இது ரொம்ப சிம்பிளான ரசம் ரெசிபி. இது நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வதக்கி அரைச்சாதான் அது நல்லா இருக்கும்னு கிடையாது. நீங்கள் இப்படி செஞ்சால் கூட நல்லா தான் இருக்கும். பச்சை வாசனை எதுவுமே இருக்காது. நீங்கள் இப்படி கண்டிப்பாக ஒரு தடவை நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம இது பொரிஞ்சிருச்சு. இதை நம்ம ரசத்தில் ஊற்றி ரசம் நல்லா நுரக்கட்டி வந்தோடனே இதை நம்ம ஆஃப் பண்ண போகிறோம். கண்டிப்பாக இந்த ரசம் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக எங்கள் சேனலில் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.